ஹலோ கைஸ், நான் அவங்க சாய் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட் தான் வந்திருக்கு, அதை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்தமாதிரி ஃப்ரீ ஃபயர் அப்டேட் இப்போ வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய கேரக்டர் வந்திருக்கு, புதுசாக ஈவெண்ட் வந்திருக்கு, கன்னு வந்திருக்கு, புது மிஷன் எக்ஸ் வந்திருக்கு, லோட் அவுட் எல்லாமே வந்திருக்கு. வாங்க அப்டேட் பண்ண போவோம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே தான் அதே கூட்டிகிட்டு போகுது. நாங்கள் ஃப்ரீ ஃபயர் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு அப்டேட் தான் வந்துருச்சுல. ஃப்ரீ ஃபயர் அப்டேட் பண்ணணும். இப்போ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம் ஏற்கனவே. வாங்க அப்டேட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு அப்டேட் ஆக. ஒன்று ஒன்றா ஏறதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஏறதுக்கு பார்க்கறதுக்கு இதையாச்சும் உட்காந்து பார்த்துருக்கலாம். என்னென்ன தான் விட்ருக்காயின்னு பார்ப்போம். இல்லை ஃப்ரீ ஃபயர் லெவன்லேயே விட்ருப்பாங்க. கீழே புது கன்று வேறு வந்திருக்காம்ல, ரெண்டாக சுடுமா. ஒரு கேரக்டர், புது கேரக்டர் வந்திருக்கு. இந்த கேரக்டர் நம்ம வேணால் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வேணால் ஏற்றதுக்கப்புறம் போய் பார்ப்போம். மேப்பு சிஎஸ் மேப்பில் டிஃப்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. வாங்க விளாண்டு வேணால் அடுத்த வீடியோவில் போடுவோம். வேறு என்ன இருக்குது? பிஆர் மேட்ச்சில் வேறு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஏதோ. அது மட்டும் இல்லாமல் பிஆர் மேட்ச்சில் ஜோன் வேறு மாற்றிட்டாங்க. ஃப்ளேம் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஃப்ளேம் ஏரியா வேறு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். நம்ம ஃப்ரீ ஃபயர் உள்ளுக்குள்ளே போனோடனே ஜோன் தான் மாற்றிட்டாங்கன்னா ஹங்கட்டான். ஃப்ரீ ஃபயர் மக்கே இருக்காது. உங்களுக்கு ஓல்டு ஃப்ரீ ஃபயர் பிடிக்குமா இல்லை இப்போ புதுசாக வந்தது பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. லாபி வேறு மாற்றிருக்காங்க வைக்க. அப்புறம் நம்ம போயா அடித்தா இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்களா நீங்களே நிறையா ஏதோ தொங்குது. சிங்கம் அது என்னது ஆட்டோ பஸ்ன்னு நினைக்கிறேன். நிறையா இது தொங்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இந்த இதுதான் அந்த ஃப்ளேம் ஏரியா, அந்த புது ஈவெண்ட்டு பேர்ன் பிரைட்டு என்னன்னு தெரியல. ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வேணால் போய் பார்த்துட்டு வருவோம். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச அப்டேட் ஏறி முடிக்க போதுன்னு நினைக்கிறேன். 2000 years later. ஏறி முடிச்சிருச்சு எப்படியோ. வாங்க ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போவோம். One eternity later. ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்துருச்சு. இது என்ன புது ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன். புது ட்ரெஸ்லாம் விட்ருக்கான்னு நினைக்கிறேன். இந்த எட்டி பெட்டியே வந்துருச்சு. இது ஏறுறதுக்குள்ளேயே அவ்வளோதான். ஏறி முடிச்சோடனே அதே உள்ளே கூட்டிகிட்டு போவேன். வாங்க வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். எப்படியோ ஏறி முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஈவெண்ட்டோடதுன்னு நினைக்கிறேன். நான் எப்படியும் ஃபேஸ்புக் ஐடி தான் வச்சுருக்கேன். நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். என்னது ட்ரெஸ்ஸாக காணோம். ஓ ஆமாம்ல, அப்போ அப்டேட் பண்ணனால எனக்கு தெரிஞ்சு டவுன்லோட் ஆகாமல் வந்திருக்கும். இப்போ சரி டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம என்னென்ன வந்திருக்குன்னு எப்படியோ ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் பார்ப்போம். ஈவெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது என்ன இதெல்லாம் புதுசாக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க. புது ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன் தான். சரி டவுன்லோட் போட்டு விட்டோம். வாங்க இப்போ என்னென்ன ஈவெண்ட்டு தான் வந்திருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஏற்கனவே காமிச்சது தான் இதில் அதே தான் கட்டுறாங்க. இது என்னது புதுசாக க்ளோவில் வேறு ஓட்டுறாங்க. நான் டவுன்லோட் பண்ணனால உங்களுக்கு தெரில. எம்ஐடிபி ஸ்கின்னு வேறு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஓரத்தில் இருக்க பாருங்க, 10 டேஸுக்கு நினைக்கிறது எம்ஐடிபி. இது என்ன பிங்க் டைமண்ட் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது. பழைய ஈவெண்ட்டு வந்துக்கேன். புதுசாக ஏதோ வந்திருக்கு. நிறைய ஈவெண்ட் வந்திருக்கு. இந்த ஃப்ளேம் ஏரியான்னு வந்திருக்கு. வேறு என்ன புது கேரக்டர் இதான் நினைக்கிறேன். புது கேரக்டரு அவங்க 14 நாள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம அடுத்த ஈவெண்ட் முடிச்சு க்ளைம் பண்ணிக்குவோம். வேறு என்ன நிறையா இதை கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் க்ளைம் பண்ணி விடுவோம். இது அதான் புது லோட்டை விட்டு நினைக்கிறேன். ஃபுல்லாக நம்ம விளாண்டு எடுக்கிறதா என்னன்னு தெரில. இது ஏற்கனவே தெரியும் தான், பழைய ஒன்று தான். கோல்டு வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் இல்லை நினைக்கிறேன். மற்ற எல்லாமே நம்ம காட்டினது தான். எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ரீ ஃபயரில் காட்டினது, அப்டேட் முன்னாடி காட்டினது தான். இது என்ன நியூ கேம்ஸ்னு போட்டுருக்கேன், இன்னும் புரியலை. இதே தான் காட்டுறாங்க. வேறு என்ன இருக்குது அவ்வளோதான் நினைக்கிறேன். இங்கிட்டு பார்க்கக்குள்ளே அந்த ஃப்ளேம் ஏரியா டவுன்லோட் ஆகிடுச்சு. அது என்னென்னு போய் பார்ப்போம். இந்த பிளாக் ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ வந்துருச்சு. இது நான் இருக்கேன். இதோ மேட்ச் போட சொல்கிறாங்க. நம்ம என்ன 0 ஃபஸ்ட்டு ப்ளேஸாக என்னது இது நம்ம கார்டு தான் நினைக்கிறேன். பேட்டில் கார்டு மாதிரி கேட்கு. புது ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஃபீமேல் ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும் எனக்கும் தெரில.
புதுசாக ஏதோ அமௌண்ட் வேறு விட்ருக்கேன், ஸ்டெப் அப் அமௌண்ட்டுன்னு. வாங்க அது போய் என்னென்னு பார்ப்போம். 4 அமௌண்ட் இருக்கும். இந்த இது என்னது புதுசாக ஏதோ அமௌண்ட் இருக்குது. டியோ அமௌண்ட் நினைக்கிறேன். இது நம்ம 2 பேரும் சேர்ந்து போடுற மாதிரி இருக்கும். என்ன புதுசாக கொடி அமௌண்ட்டா நல்லா தான் இருக்குது. எல்லா அமௌண்ட்டும் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணாமல் இருக்குது. டவுன்லோட் ஆகிக்கிட்டோம். தெரிஞ்ச வைக்கி தான் அந்த புது லோட் அவுட்னு நினைக்கிறேன். வேணா இந்த பான்ஃபயர் அதை பெல்ல எதை மாற்றிருக்காங்க. இன்னும் வெறும் 4 நாள் தான் இருக்குன்றான். என்னன்னு தெரில. வேணா மேட்ச் போட்டு என்னென்ன தான் இருக்குது, எப்படி தான் அது யூஸ் ஆகும் பார்ப்போம். இன்னும் அதே அமௌண்ட்டு தான். அது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் தான் டவுன்லோட் ஆகணுன்னே அந்த அமௌண்ட்டு பார்த்தேன். தெரிஞ்ச அந்த புது புக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபேஷன் வந்தது போது இந்த புது புக்கு நினைக்கிறேன். இதில் கூட ஆக்டோட புது எவா வரப்போதான். ஆக்ட் ஸ்கின்னு ஸ்கோப்போட இப்போ ஏர்டெல் மிட்டாயில் அதே மாதிரி ஸ்கோப் ஸ்கின்னு வரப்போகுது. ஃப்ரீ ஸ்கின்னை போட்டு விட்டாச்சு. இது என்ன M500 லக்கி ராயெல்லாம் வந்துருச்சு. M500 ஸ்கின்னு எக்யூப் நினைக்கிறேன். அவங்க அது என்னன்னு தான் பார்ப்போம். லோட் அவுட்டு புதுசாக 4 நாள் தான் இருக்குன்றாங்க. இதாக இருக்குது. இன்னும் அது வெறும் 4 நாள் தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியலை. 4 வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோமோ தெரில. இது வந்து கண்ணை அப்கிரேட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏற்கனவே இந்த இது ட்ரோன் மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம டீம்மேட் இப்போ நாக் ஆகிட்டாங்கன்னா இந்த பவர் யூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த டீம்மேட் வந்து அதே ரிவே பண்ணோம். எனிமே அதே போகிற இந்த ட்ரோனை மட்டும் அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், அது கட்டாயிரும். அதே தான் பான்ஃபயருக்கு பதில் இதை கொண்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பான்ஃபயருக்கு பதில் இதை வந்திருக்கும். இப்போ பார்த்ததுல சிஎஸ்க்கு தான், பிஆருக்கு எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. மேட்ச் போட்டால் தான் எல்லாம் தெரியும். சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கோ. பாய்.